உனக்கெல்லாம் சர்ச்சுக்கு போறதுக்கான தகுதியே கிடையாது, பேப்டிசம் எடுக்கிறதுக்கான தகுதியுமே கிடையாது. இப்ப மட்டும் ஜீசஸ் வந்தாருன்னா கண்டிப்பா நீ நரகத்துக்கு தான் போவ. இந்த மாதிரிலாம் உங்க சர்ச்ல பேசினாலுமே, உங்க பாஸ்டர் பேசினாலுமே, இல்ல உங்க பேரண்ட்ஸாவே இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் யாராச்சும் உங்களை கில்ட்ல தள்ளுற மாதிரி பேசினா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துருங்க. நான் உங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். என்ன கேள்வினா, நீங்க உடம்பு முடியாம சிக்கா இருக்க போது டாக்டரை தேடி போவீங்களா, இல்ல பெர்ஃபெக்டா ஹெல்தியா இருக்க போது டாக்டர் கிட்ட போவீங்களா? ஆப்வியஸா இட்ஸ் லைக் அ வெரி காமன் நாலேஜ், நீங்க அன்ஹெல்தியா சிக்கா இருக்க போது தான் டாக்டர் கிட்ட போவீங்க. சேம், நீங்க ஏன் ஜீசஸ் கிட்ட வரப்போது ரைச்சியஸா நீதிமானா இருந்தாதான் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எப்பெல்லாம் இம்பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் எப்பெல்லாம் பாவம் பண்றேன், அந்த மாதிரி மைண்ட் உங்களுக்கு எப்பெல்லாம் வருதோ, that's when you have to realize that you need your doctor. He's ready to heal you. சரிங்களா? நீங்களே உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யாரோட ஜாப் தெரியுமா பண்றீங்க? ஹோலி ஸ்பிரிட்டோட ஜாப் பண்றீங்க. ஏன்னா நம்மளால நம்மளை மாத்த முடியாது, மத்தவங்களாலையும் நம்மளை மாத்தவே முடியாது. நம்மளை மாத்தக்கூடிய பவர் இருக்க ஒரே பர்சன் இஸ் காட். அதனால தயவு செஞ்சு நான் சொல்றேன், கில்ட்ல போவாதீங்க. நீங்க பாவம் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதா, that's when you have to realize that you need God. நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ்னாலேயோ, உங்களோட பாவத்தினாலேயோ, உங்களோட ரைச்சியஸ்னஸ்னாலேயும் காடை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது, அவரை சோகமாவும் ஆக்க முடியாது. எப்பெல்லாம் நீங்க பேக் ஸ்லைட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, எப்பெல்லாம் நீங்க பாவம் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுதோ, அப்ப டக்குன்னு நீங்க கில்ட்ல போகாம ஜீசஸ் கிட்ட போங்க. Because he got the power to heal you and cure your sickness. Thank you. God bless you.